தற்போது கிடைத்துள்ள முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம். இலங்கை கடற்படையால் தமிழக மீனவர்கள் கைது செய்யப்படும் பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காண கூட்டு பணிக்குழு கூட்டத்தை கூட்ட வேண்டும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடிதம் எழுதியிருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சிவகுமார் வழங்க கேட்கலாம். சிவகுமார், வணக்கம். முதலமைச்சர் ஸ்டாலின் எழுதியிருக்கும் இந்த கடிதம் தொடர்பான விவரங்கள். வணக்கம். ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து 5 மீன்பிடி படகுகளில் மீன்பிடிக்க சென்ற 32 மீனவர்களை கடந்த 23ஆம் தேதி அன்று இலங்கை கடற்படையினர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண கூட்டு பணிக்குழு கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்ற தனது முந்தைய கோரிக்கையை மீண்டும் வலியுறுத்தியும் கைது செய்யப்பட்ட அனைத்து மீனவர்களையும் அவர்களது மீன்பிடி படகுகளையும் விடுவிக்க உடனடியாக நடவடிக்கை மேற்கொள்ள வலியுறுத்தியும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ். ஜெய்சங்கர் அவர்களுக்கு இன்றைய தினம் ஒரு கடிதத்தை எழுதியிருக்கிறார். அந்த கடிதத்துல தமிழக மீனவர்கள் இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்படும் சம்பவங்களின் எண்ணிக்கை சமீப காலங்களில் கவலை அளிக்கக்கூடிய வகையில் அதிகரித்துள்ளதாகவும் இதனை வலியுறுத்தி கடந்த 22ஆம் அன்று ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து மீன்பிடிக்க சென்ற 32 மீனவர்களையும் அவர்களது 5 மீன்பிடி விசைப்படகுகளும் இலங்கை கடற்படையினர் 23ஆம் தேதி அன்று கைது செய்யப்பட்டதையும் தனது கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளதாக தெரிவித்திருக்கிறார். தமிழக மீனவர்கள் கைது செய்யப்படுவதை தடுக்க இலங்கை அரசு வலியுறுத்த வேண்டும் என்று தான் பலமுறை கேட்டுக்கொண்ட போதிலும் இலங்கை கடற்படையினர் கைது நடவடிக்கைகளை இன்னும் அதிக அளவில் தொடர்வதாகவும் இந்த ஆண்டு மட்டும் 8 வெவ்வேறு சம்பவங்களில் 119 மீனவர்களும் 16 படகுகளும் இலங்கை கடற்படையினரால் சிறைப்பிடிக்கப்பட்டுள்ளதையும் தனது கடிதத்தில் சுட்டிக்காட்டியிருக்கிறார். நீண்ட காலமாக நிலுவையில் உள்ள இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண கூட்ட பணிக்குழு உடனடியாக கூட்ட வேண்டும் என்ற தனது முந்தைய கோரிக்கையை மீண்டும் வலியுறுத்துவதாக குறிப்பிட்டுள்ள தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நமது மீனவ குடும்பங்களின் வாழ்வாதாரம் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் இக்கூட்டத்தை கூட்டி நிரந்தர தீர்வு காண வேண்டியது மிகவும் அவசியமான ஒன்று என்று தனது கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். எனவே நமது மீனவர்கள் கைது செய்யப்படுவதை தடுக்கவும் கைது செய்யப்பட்ட அனைத்து மீனவர்களையும் அவர்களது மீன்பிடி படகுகளையும் இலங்கை அதிகாரிகளிடமிருந்து விரைவில் விடுவிக்கவும் வலுவான தூதரக முயற்சியை எடுக்க வலியுறுத்தி தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்களுக்கு ஒரு கடிதத்தை எழுதியிருக்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நன்றி சிவகுமார், விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி.